சாமீன் இங்கே அவரு என்ன புரியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஸ்டமரு இங்கே வந்து மீன் பிடிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டாரு. நான் இங்கே அடிக்கிறதே ரேரு. எப்படி அவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்ச நேரம் வாழ்க்கை வெறுத்து இருந்தாங்க. இப்போ எப்படியோ ஒன்று கிடச்சிட்டு நல்ல ஹாப்பி தான் அவங்க. பாருங்க அவங்க நல்லா இது. ஓகே, இன்னொரு சின்ன பையன் கிடைக்கும். அவன் தான் மீன் பிடிக்கணும் ஒரே ஆசையாக இருந்தா என்ன போகிறான். அவன் அடித்தான்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம்தான், அவனுக்கும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொடியை மீன் பிடிக்கணும்னு அவரு ஒரு சின்ன மீனாவது பிடிக்கணும்னா அவனுக்கு ஒரு சின்ன மீன் தான் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் 4 பேர் வந்தோம். இப்போ இதெல்லாம் ரொம்ப மெயினாக அவரி பிடிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். கொண்டு வந்து இப்போ இன்றைக்கி ஒரே கறக்க ஆயாச்சு. இவங்க 2 மீன் தான் கிடச்சிருக்கு இது வரைக்கும். அவங்க ஊரில் இதுக்கு முன்னே நாங்கள் ஒரு 8 கிலோக்கு பக்கம் பிடிச்சிட்டோம். 8 கிலோ மீன் அவங்களுக்கு இவங்களுக்கு போர் அடிச்சிருச்சாங்க. இவங்க நான் சொல்லி நம்ம இந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப ரஃப்பாக இருந்தது. எப்படி 2 மீன் ரெண்டு மீன் கிடச்சி. ஓகே, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்பர்கள்லாம் போனதுக்கப்புறம் பெக்ஸோவில் ஒன்று அடிச்சிருக்கு. சூப்பர், நல்ல சைஸ். சாத்து சாத்து விளிம்புல போற அண்ணா அந்த இடத்துல இன்னும் மண்ணு அவன்ல பார்த்தேன். பாலக்காத நான் போனேன். சூப்பர். போட்டோ எடு. உனக்கு மூல போன எடுக்கணும். நான் எடுத்துறேன். நீ எடு. நான் எடுக்கல. ஏய், எனக்கு என்ன போட்டோ? இல்ல, போட்டோ எடுத்துறேன். சரி, ஓகே. நிர்மல் பிரதர் அடிச்சு. ஐயா 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 ஏய், இப்போ நமக்கு 2 அடிச்சது. காலையில் வந்தோம், ஆனால் சாயங்காலம் வரைக்கும் எனக்கு மீன் அடிக்கலை. கூட வந்தவங்களுக்கு தான் அடிச்சது. இப்போ நமக்கு எனக்கு ஒன்று அடிச்சது, நிர்மல் பிரதருக்கு ஒன்று அடிச்சது. 2 மீன் கிடச்சிருக்கு. ஓகே.